நாம இப்போ கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்கும்படி நாம் செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ நாம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு சூழ்நிலையாக நாம் என்ன பண்றோம், வேத பகுதியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ போன வேத பகுதியில் என்ன நடந்தது அப்படின்னா, ரோமாபுரிக்கு என்ன கிடைக்கிறது? அழிவு, நியாய தீர்ப்பு, தண்டனை என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அந்த ரோமாபுரியோடு சேர்ந்து மற்ற ராஜாக்கள் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ண வராங்க? யுத்தம் பண்ண வர்றாங்க. அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறா? கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? ஜெயிக்கிறார். அப்போ அந்த பாபிலோன் அல்லது அந்த வேசித்தனம் பண்ணுகிற மகா வேசியாகிய அந்த ஸ்திரீ அல்லது ரோமாபுரி பட்டணம் என்ன பண்ணப்படுகிறது? கவிழ்க்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அதற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ஸோ ஏன் ரோமாபுரிக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வரார் அப்படின்னா, அந்த ரோமாபுரி என்ன பண்ணுகிறது? பயங்கரமான தீமைகளை செய்கிறது. அது மட்டும் தீமை செய்வதல்ல, அதோடு சேர்ந்து மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களையும் தீமை செய்வதற்கு என்ன பண்ணுகிறது? தூண்டுகிறது. அதில் தான் அது வேசித்தனம் பண்ணுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா விக்கிரக ஆராதனை பண்ணுகிறது. அது ஒரு தீமையான ஒரு காரியம். அது மட்டும் ரோமாபுரி மட்டும் அந்த தீமையை செய்யவில்லை, ரோமாபுரி மட்டும் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை, அந்த ரோமாபுரியை சார்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் என்ன பண்ண வைக்குது? அந்த ரோமாபுரி இதை செய்ய வைக்கிறது, செய்ய தூண்டுகிறது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், ரோமாபுரி என்ன பண்ணுகிறதுனா, பரிசுத்தவான்களுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளுடைய ரத்த வெறி கொண்டு அந்த கிறிஸ்தவர்களை, தேவ ஜனங்களை, பரிசுத்தவான்களை என்ன பண்ணுகிறது? கொல்லுகிறது, கொலை செய்கிறது, அவருடைய ரத்தத்தை சிந்துகிறது. ஆகவே இந்த ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? பழிக்கு பழி என்ன பண்றாரு? வாங்குகிறார். நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். நீதியான காரியங்களை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். அதாவது ஒரு பக்கத்தில் ஆண்டவர் பாவிகளை என்ன பண்ணுகிறார்? நேசித்து அவர்களுக்காக தம்முடைய ரத்தத்தை என்ன பண்ணார்? சிந்தி அவர்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையா என்ன பண்றாரு? சேர்த்து கொள்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் மனம் திரும்பாதவர்கள், தருணங்கள் கொடுத்தோம் அதே மாதிரி தீமையான காரியங்களை செய்து கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கெடுதலை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கட்டாயமாக என்ன வரும்? அழிவு வரும், நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்பு, அந்த அழிவு மிக பயங்கரமானதாக என்ன பண்ணும்? இருக்கும். அப்போ இங்க விவரிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புலாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த கோபாக்கினை என்னும் ஆலையில் என்ன பண்ணுவாங்களாம்? திராட்சை பழங்கள் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்களாம்? மெதிப்பாங்களாம். அங்கிருந்து என்ன வருமா? ரத்தம் புரண்டு ஓடும். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டரு? 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன ஓடுமா? ரத்தம் ஓடும். எவ்வளோ உயரத்துக்கு ஓடும்னா குதிரையினுடைய கடிவாளம் உயரத்துக்கு என்ன பண்ணுமா? ஓடும். அப்போ அந்த காட்சி எப்படி பயங்கரமாக இருக்குது. அது வந்து ஒரு அடையாளம் தான், லிட்ரலாக அப்படி நடக்கும் இல்லை, அது ஒரு அடையாளம். ஆனால் அதில் இருக்கிற அர்த்தம் என்ன? அவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு அவ்வளவு பயங்கரமாக என்ன பண்ணும்? இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். சரி, அப்போ இங்கே ரோமாபுரிக்கு முதல்ல என்ன உண்டாகுது? அழிவு உண்டாகிறது, நியாய தீர்ப்பு என்ன ஆகிறது? உண்டாகிறது. இப்போ நாம வாசிக்கக்கூடிய 19, 20 அதிகாரங்கள்ல 3 முக்கியமான காரியங்கள் நடக்க போகிறது. அதுல மற்றதும் சேர்ந்து இருக்கும். அந்த 3 முக்கியமான காரியங்கள் என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, முதலாவது நம்ம 13ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் இல்லையா, மிருகம் கள்ள தீர்க்கதரிசி. அப்போ 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சிவப்பு வலு சர்ப்பம் சாத்தான். 13ஆம் அதிகாரத்தில் மிருகம் சொல்லும்போது ரோம மன்னன் அல்லது ரோமாபுரி அல்லது ரோம சாம்ராஜ்யம் சொன்னேன். இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே 17, 18 ரோமாபுரிக்கு என்ன வந்துருச்சு? அழிவு வந்துருச்சு.
அப்போ இன்னும் யார் யாருக்கு அழிவு வரணும் அப்படின்னா, ரோம மன்னனுக்கு என்ன வரணும்? அழிவு வரணும். ரோம சாம்ராஜ்யத்துக்கு அழிவு வரணும். அதுக்கப்புறமா கள்ள தீர்க்கதரிசிக்கு அழிவு வரணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் தூண்டி விடுற சாத்தானுக்கு என்ன வரணும்? அழிவு வரணும். அப்போ இந்த 19-20 அதிகாரத்தில் முதல்ல யாருக்கு அழிவு வரப்போகுதுன்னா, மிருகத்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் என்ன வரப்போகுது? அழிவு உண்டாக போகிறது. 2வது சாத்தானுக்கு என்ன வரப்போகிறது? அழிவு வரப்போகிறது. 3வது அந்த ரோமாபுரியுடைய பேச்சை கேட்டு நடந்த அல்லது சாத்தானுடைய தூண்டுதலுக்கு தங்களை விட்டு கொடுத்து இந்த உலகத்திலே அக்கிரமம் பண்ணி பாவங்களை செய்து தேவனை விசுவாசியாமல் வாழ்ந்த மனிதர்களுக்கு என்ன உண்டாகிறது? அழிவு உண்டாகிறது அல்லது நியாய தீர்ப்பு என்னாகிறது? உண்டாகிறது. அப்போ மொத்தம் 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். முதல்ல மிருகம் கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன உண்டாக போகுது? நியாய தீர்ப்பு. அடுத்தது சாத்தானுக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு. 3வது அந்த மரித்தவர்களுக்கு என்ன உண்டாக போகிறது? நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. அதோடு சேர்ந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஆண்டவர் எங்கே போட போகிறாரு? அக்கினி கடலில் என்ன பண்ண போறாரு? தள்ளப்பட போகிறார். ஏன் அப்படின்னா, சாத்தானே இல்லை. சாத்தான் இல்லைன்னா என்ன கிடையாது? இந்த உலகத்தில் பாவம் கிடையாது, தீமை கிடையாது. அதனால தீமை பாவம் இல்லாததுனால இனிமேல் இந்த உலகத்தில் எதற்கு வேலை இல்லை? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் என்ன இல்லை? வேலை இல்லை. அதனால மரணத்தையும் பாதாளத்தையும் எடுத்து எங்கே போட்டுறாரு? அக்கினி கடலில் என்ன பண்ணுறாரு? போடுறார். இதுதான் உங்களுக்கு சுருக்கமாக இப்போ நம்ம படிக்க போகிறதுல இருக்க போது. இதுக்கு இடையில சில விஷயங்களும் சேர்ந்து வரப்போகுது. அதனால் கவனமாக கூர்ந்து கேளுங்கள். நாம் தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம்? வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனம் கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, அல்லேலூயா என்று சொல்லி இந்த கூட்டத்தார் தேவனை என்ன பண்ணுகிறார்களாம்? மகிமைப்படுத்துகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்போ பரலோகத்தில் என்ன உண்டாகிறது? ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஆரவாரம், உற்சாகம் அல்லது சந்தோஷத்தின் ஒரு தொனி அங்கே என்ன ஆகிறது? உண்டாகிறது. ஏன் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகுது அப்படின்னா, இங்கே பூமியில் ரோமாபுரிக்கு என்ன உண்டாயிருக்குது? அழிவு உண்டாயிருக்கிறது. ரோமாபுரிக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. ஆகவே பரலோகத்தில் என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ நம்ம 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் சொன்னேன், ரோமாபுரியுடைய அழிவை முன்னிட்டு 3 ஒப்பாரி வைக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஒப்பாரி வைக்கிறா? ரோமாபுரியில கூட இருந்த ராஜாக்கள் ஒப்பாரி வைக்கிறாங்க. அங்கே மாலுமிகள் என்ன பண்ணுறாங்க? கப்பல் வியாபாரம் செய்கிறவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்த்தகர் என்ன பண்ணுறாங்க? ஒப்பாரி வைக்கிறாங்க. அதனுடைய அழிவை நினைத்து புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். ஐயோ ஐயோ ஐயோன்னு என்ன பண்ணுறாங்க? கத்துறாங்க. பூமியில் நடக்குது. ஆனால் பரலோகத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் இந்த பூமியிலே இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணின இந்த ரோமாபுரி இப்போ என்ன பண்ணப்பட்டு விட்டது? அழிக்கப்பட்டு விட்டது என்று பரலோகத்தில் என்ன உண்டாகிறது? ஆரவாரம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதாவது இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ரோமாபுரி ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சு? அது ஒரு சில காலங்களில் அந்த ரோம மன்னர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த ரோமாபுரியில் பெரிய அழிவு வந்தது. ஆனாலும் இப்போ ரோம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போ இருந்தவங்க இப்போ இல்லை. அதனுடைய அடையாளம் என்ன? ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த அதிகாரத்தில் அல்லது நல்ல வல்லமை உள்ள அதிகாரம் படைத்தவர்கள் இந்த பூமியை என்ன பண்ணுறாங்க? ஆளுமை செய்கிறாங்க. அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தீமையினாலும் பூமி என்ன பண்ணுறாங்க? நிரப்புறாங்க. அதற்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது?
சரியான நியாய தீர்ப்பு, நீதி என்ன பண்ணுகிறது, தேவனால் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது கொடுக்கப்படலனாலும் கடைசி காலங்களில் அவங்களுக்கு என்ன பண்ணப்படும், நீதி நியாயம் என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும், நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அதுதான் வேத வசனம் நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுறது, வலியுறுத்துகிறது. ஸோ இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் அவங்களை என்ன பண்ண போறார், நியாயம் தீர்க்க போகிறார். ஆண்டவர் பாருங்க உடனே என்ன பண்றதில்ல, நியாயம் தீர்க்கிறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்க மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அவங்க பயன்படுத்தாம போகும்போது அவங்க எங்க தான் போய் நிற்கணும், நியாய தீர்ப்பதெல்லாம் போய் என்ன பண்ணணும், நின்று ஆக வேண்டும். சரி, ஆகவே பரலோகத்தில் இப்ப என்ன உண்டாயிருக்குது, மக ஆரவாரம், சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு. ஓகே, இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. அதற்கான ஒரு அழைப்பு என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அது என்ன பார்க்கலாமா, 5-8 வரைக்கும் வாசிப்போம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் மாணவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்ன வந்துச்சா, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அல்லேலூயா. கல்யாணம்னா சந்தோஷம் தானே. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா எல்லாரும் எப்படி இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஒரே பரபரப்பா இருப்போம். அப்போ பரலோகத்தில் இப்போ என்ன கல்யாணமா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அப்புறம் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப மனைவி என்ன எப்படி இருக்கிறாங்களா, ரெடியா இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுடைய இப்ப கல்யாணம் இனிமேல் தான் ஆக போகுது. ஆனா ஏற்கனவே என்ன சொல்றாங்க, அவருடைய மனைவின்றாங்க. கல்யாணம் ஆனதானே மனைவி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படிங்க மனைவின்னு சொல்ல முடியும்? ஆனா யூதர்களுடைய வழக்கத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. முதல்ல நிச்சயதார்த்தம் தான் நடக்கும். ஸோ நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சாலே அந்த பெண்மணி இந்த ஆணுக்கு என்னவாயிடுறாங்க, மனைவி ஆயிடுறாங்க. அவங்கள அதுக்கப்புறம் கல்யாணம் ஆக போகிற பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த இவங்களுக்கு என்ன பண்ணுறது, மனைவி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க திருமணம் எப்போ நடக்கும், ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நிச்சயம் ஆனதுனால அவங்க என்ன ஆயிட்டாங்க, மனைவி ஆயிட்டாங்க. அப்போது அந்த ஒரு வருஷ கேப்பில் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்னா, அவர் போய் தன்னுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு வீட்டை என்ன பண்ணுவார், ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார், கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவார், கூட்டிட்டு போய் அவங்க தனியாக ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தை அவங்க நடத்துவாங்க. இப்போ நம்ம வேதத்தில் இதை ஒரு அடையாளமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, நாம் அவருக்கு சொந்தமானவர்களுக்கு அச்சாரமாக என்ன கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அப்போ என்னைக்கு ஆண்டவரை நாம் கர்த்தராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் அவருடைய மனைவியாக என்ன பண்ணிட்டோம், ரெடி ஆயிட்டோம். ஆனா இன்னும் அவரோடு போய் என்ன பண்ணல, அந்த சரீரத்தை விட்டு போய் சேரல. ஆனா இப்போ சரீரத்தில் இருக்கும்போது அவரோடு தான் என்ன பண்றோம், இருக்கிறோம். இப்போ இந்த கணவன் மனைவி அப்படின்ற கான்செப்டை ஏன் இங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வேத வசனத்தை பொறுத்த வரைக்கும் மரண பரியந்தம் அந்த கணவன் மனைவி ஒன்றாக என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள். அப்போ அது எதை குறிக்கிறது, அந்த உறவின் பந்தத்தை அது குறிக்கிறது. அப்போ மனைவி கணவனை கல்யாணம் பண்ணிட்டு கணவனோடு போயிட்டாங்கன்னா அவங்க சாகும் வரைக்கும் அந்த கணவனோடு தான் என்ன பண்ண போறாங்க, இருக்க போறாங்க. ஆனா இந்த வேத வசனம் ஆட்டுக்குட்டியானவரை மணவாளனாகவும் திருச்சபையை மணவாட்டியாகவும் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் அவரோடு போய் என்றென்றைக்கும் அவரோடு கூட என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறோம் என்ற அந்த உறவுக்கு அடையாளமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நிறைய இடத்துல சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் நாம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது,
மணவாட்டின்னு போட்டிருந்தா உடனே அதை கிறிஸ்துவோடு இணைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல அப்படி அந்த அர்த்தத்தோடு தான் போட்டிருக்குது. என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன வந்துதான்? கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி எப்படி இருக்கிறாங்களாம்? ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவருடைய மனைவி என்று சொல்லும்போது அது யாரை குறிக்கிறது? திருச்சபையாகிய நம்மை என்னப்படுகிறது? அது குறிக்கிறது. அப்போ இந்த திருச்சபை யாருக்காக காத்து கொண்டிருக்கிறது? நம்ம ஆராதிக்கிற ஒரே கர்த்தர், நம்முடைய மணவாளனாகிய ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த திருச்சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம அவரை நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஒரு நேரத்தில் இந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே போய் அவரோடு கூட நித்தியமாக என்ன பண்ண போகிறோம்? இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை, அவரோடு உள்ள வாழ்க்கை எப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த உறவு என்ன ஆகிவிட்டது? ஆரம்பமாகிவிட்டது. அது உலகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது அது தொடர்ந்து நித்தியத்தில் என்ன பண்ண போகிறது? தொடர போகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் வந்தது, மனைவி ஆயத்தமாக இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? திருச்சபை சீக்கிரமாக இந்த உலக பிரகாரமான சரீரத்திலிருந்து வெளியே போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? மகிமையின் சரீரத்தோடு கூட கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு நித்தியமா என்ன பண்ண போறாங்க? வாழ போறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி யாருக்கு சொந்தமானவங்க? ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தமானவங்க. அவங்க யாரு? கற்புள்ளவங்க. இதுக்கு முன்னாடி 17-18 என்ன சொல்லப்பட்டிருந்தது? மகா வேசி என்ற ஒரு ஸ்திரியை பற்றி என்ன பண்ணப்பட்டது? சொல்லப்பட்டது. அந்த வேசி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரோடும் எல்லா ராஜாக்களோடும் என்ன பண்ணினவள்? வேசித்தனம் பண்ணினவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனைக்கு தன்னை என்ன பண்ணினவள்? விட்டு கொடுத்தவள். ஆனால் இங்கே ஒரு மணவாட்டி இருக்கிறாள், திருச்சபை இருக்கிறாள். அவள் கற்புள்ள ஸ்திரீ. அவள் மணவாளனோடு இணைக்கப்படுவதற்கு எப்படி இருக்கிறா? ஆயத்தமா இருக்கிறா. புரியுதுங்களா? கம்பாரிசன். போன அதிகாரத்தில் வேசியை பத்தி சொல்றாரு, இந்த அதிகாரத்தில் மணவாட்டியை பத்தி என்ன பண்றாரு? சொல்றார். சரி, அப்புறம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீக்கு, அதாவது இந்த சபையை தான் இங்க என்ன பண்றாரு? மணவாட்டியாக நியமிக்கிறார் அல்லது மனைவியாக சித்தரிக்கிறார். இந்த சபைக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பிரகாசமான, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இப்ப நம்ம செய்யக்கூடிய நீதியான காரியம் தான் நமக்கு என்னவா கொடுக்கப்படுதான்? வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க போன அதிகாரங்கள்ல அந்த பெண்ணுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டது. என்ன ஆடை? இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை. ஆனா அந்த ஆடை ராஜரீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆடையா இருந்தாலும் அந்த ஆடையை வைத்து அவள் நீதியான கிரியைகளை செய்யவில்லை. என்ன செய்தாள்? அநியாயமான, அக்கிரமமான கிரியைகளை அவள் என்ன பண்ணாள்? செய்தாள். ஆனா இங்க திருச்சபை எப்படிப்பட்ட கிரியைகளை செய்திருக்கிறது? நீதியின் கிரியைகளை செய்திருக்கிறது. அதனால திருச்சபைக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குதான்? சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் ஓகே, இந்த இதுல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? இந்த 4 வசனத்துல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. எல்லாரும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். இப்போ முதல்ல மனைவின்னு சொன்னாரு, இப்போ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, மனைவி வேற அழைக்கப்பட்டவர்கள் வேறன்னு எடுத்துக்கூடாது. ரெண்டும் ஒன்னே தான். இப்போ ஒரு இடத்துல மனைவியாக திருச்சபை என்ன பண்றாரு? சித்தரிக்கிறார். இன்னொரு இடத்துல திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக திருச்சபை என்ன பண்றாரு? சித்தரிக்கிறார். இப்போ நம்மெல்லாம் ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணத்துல இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்?
அங்கதான் நம்ம போய் என்ன பண்றோம் இருக்கிறோம். ஒரு ஒரு விதத்துல எப்படி சொல்றாரு, மனைவியாக அவரோடு இருக்கிறோம்னு சொல்றாரு. இன்னொரு விதத்துல என்ன சொல்றாரு, அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகளாக அவரோடு கூட என்ன பண்றோம், இருக்கிறோம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம், நாம் அவரோடு கூட என்ன பண்ண போறோம், நித்தியமாய் இருக்க போகிறோம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றது. அப்ப யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படும், அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே மரண பரியந்தம் உறுதியாயிருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள். நாமும் அழைக்கப்படுவோம். அழைக்கப்படும் போது நாம் போய் அவரோடு கூட நித்தியமா என்ன பண்ண போறோம், இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க 10. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். சோ யோவான் என்ன பண்றாரு, தூதன் சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப பரவசமாயிட்டு சடார்னு யார் காலில் விழுந்துட்டாரு, யார் காலில் விழுந்துட்டாரு, தூதனுடைய காலில் விழுந்துட்டார். அப்புறம் தூதன் என்ன சொல்றான் கேளுங்க. அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரன்னா வேலைக்காரன் அப்படின்னு சொல்றார். நீ ஒரு எப்படி ஆண்டவருக்கு வேலைக்காரனா இருக்கிறோயோ, உன்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி ஆண்டவருக்கு வேலைக்காரர்களா இருக்கிறார்களோ, அது போல நானும் ஒரு வேலைக்காரன். தேவனை தொழுதுகொள். தேவனை என்ன பண்ணு, தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். சரி, இப்போ இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசன ஆவி இதெல்லாம் என்னது, ஒரே விஷயம்தான். இயேசுவை பத்தி என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு சொல்றாங்க. இப்போ இவரும் யாரை பத்தி சொல்றாரு, திருச்சபையை பத்தி சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவரை பத்தி சொல்றாரு, நிறைய விஷயங்களை பத்தி அவர் சொன்னாலும் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானும் ஒரு வேலைக்காரன், நீயும் கர்த்தருக்கு ஒரு வேலைக்காரன், ஆகவே நீ என்னுடைய காலிலே விழுவது தவறு. இப்போ ஏன் யோவான் போய் தூதனுடைய காலில் விழுந்தார் நினைக்கிறீங்க? என்னமான செய்திகள்லாம் இவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல வெளிப்பாடு எல்லாம் கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்க போதே, ஓ இவர் பெரிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பயத்தினால என்ன பண்றாரு, அவர் காலில் போய் விழுறார். இப்போ இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த தூதன் எப்படி கர்த்தரத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறானோ, அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் அல்லது திருச்சபை நடத்துகிற போதகர்களோ சரி, தீர்க்கதரிசிகளோ சரி, தேவ ஊழியத்தை செய்கிறவங்களோ சரி, அவங்கெல்லாம் யார் தான், தேவனுடைய வேலைக்காரர்கள். அப்ப நாம அவர்களை என்ன நினைக்கக்கூடாது, கடவுள்ன்ற லெவலுக்கு அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா திருச்சபையில் இருக்கக்கூடிய போதகரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. ஹீரோ வர்ஷிப்னா என்னது, அவர் தான் அந்த அவருக்கு தான் அவங்க வீட்டில் அவங்க கணவனுக்கு கூட அந்த அளவுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு தான் ரொம்ப மதிப்பு மரியாதை இருக்கும், போதகருக்கு தான் இருக்கும். போதகர் சொன்னால் உடனே செய்வாங்க, கணவன் சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி போதகர் சொன்னால் கணவன் செய்வார், மனைவி சொன்னால் கணவன் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அப்போது எல்லாரை விட யார் ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிட்டு இருப்பாங்க, போதகரை ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே யோவானே தூதனை பெரிய ஆள் நினச்சி போய் காலில் விழுறாரு. தூதன் சொல்றாரு, என் காலில் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது. நீ யாரை தொழுது கொள்ள வேண்டும், இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இந்த வசனத்தை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள் தானே தவிர, நாங்கள் தொழுது கொள்ளுகிற அளவுக்கு நாங்கள்லாம் யார் கிடையாது, கடவுளுக்கு சமமானவர்கள் கிடையாது. நாம் யாரை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும், இயேசுவை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த மனிதருக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவங்களை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதாவது மனிதர்கள் என்று சொல்லி வரும்போது நம்முடைய உறவின் நிமித்தமாக சிலர் இருப்பாங்க, நண்பர்கள் நிமித்தமாக சிலர் இருப்பாங்க, தெரிந்தவர்கள் நிமித்தமாக சிலர் இருப்பாங்க, மரியாதைக்குரியவங்களா சிலர் இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம முழு மனசோடு அன்பு செலுத்தணும், அவங்க மேலே மரியாதையாக என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும்.
ஆனால் அவங்க மேலே பக்தி என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. சில நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலலாம் தூதர்களை என்ன பண்ணுறாங்க, வழிபடுவாங்க. மீகாவேல் தூதன், அப்புறம் காப்ரியல் தூதன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலை வச்சு அந்த தூதனை வழிபடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான வேத போதனை, அதெல்லாம் தவறானது. ஆனால் பெந்தேகோஸ்தே திருச்சபையில் தூதர்களை வழிபடுறதில்ல, போதகர்களை என்ன பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. என்ன சொல்லுவாங்க சிலர்லாம், ஐயா உங்கள் காலை எங்கள் வீட்டில் வச்சிக்கினா போதும், எங்கள் வீடு எப்படியா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது உங்கள் வீட்டில் ஆண்டவர் இல்லையா, உங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லையா? போதகர் காலை வச்சாதான் அவங்க வீடு ஆசீர்வாதமாக இருக்குமா? சொல்லுங்க. அப்போ அவங்க வந்து என்ன என்ன அவங்க வாயிலே என்ன சொல்ல வராங்க, நாங்கள் இது வரைக்கும் எப்படி இல்லை, ஆசீர்வாதமாக இல்லை. இயேசு ஏதோ இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் எங்களுக்குள்ள என்ன வரல, ஆசீர்வாதம் வரல. என்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் கால் வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் எங்கள் வீடு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அது ரொம்ப தவறான ஒரு வேத புரிதல். நம்ம கூட ஆண்டவர் எப்போதும் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வேத வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, நாம் கர்த்தரோடு இருக்கிறதுனால நாம் அன்னையிலேருந்து எப்படி தான் இருக்கிறோம், ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அப்போது தூதன் காலில் யோவான் விழுறாரு. அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, மற்றவருடைய காலில் நாம் விழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரை மட்டும்தான் தொழுது கொள்ளணும், இயேசுவை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு யுத்தம். ஏற்கனவே யுத்தத்தை பற்றி என்ன பண்ணியிருக்குது, போன அதிகாரத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்குது. ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் என்ன வந்தார்கள், ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணார், அவர்களை ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ அந்த யுத்தத்தினுடைய ஒரு விரிவான ஒரு சமாச்சாரம் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 11 to 16 வரைக்கும் வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வெள்ளை குதிரை, அதுல வர்றவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வர்ணனை. அவர் ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி ஒரு வர்ணனை நம்ம என்ன பண்ணோம், வாஸ்தவம். அதே மாதிரியான ஒரு வர்ணனை மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மறுபடியும் என்னதான் சொன்னதையே தான் மறுபடியும் என்ன பண்றாரு, சொல்றார். தொடர்ந்து வாசிப்போம். அதின்மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் என்னவா, தேவனுடைய வார்த்தை. அப்புறம் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். சோ இங்க அவர் முன்னாடி குதிரையில போறார், அவருக்கு பின்னாடி நிறைய பேர் குதிரையில என்ன பண்றாங்களாம், போறாங்க. அது என்ன சேனையா, பரலோகத்தில் உள்ள சேனை. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருந்ததான், வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். வெள்ளைனா என்ன அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணவங்க, வெற்றி பெற்றவங்க. இவங்க எல்லாரும் அந்த வெண்மையான வஸ்திரத்தை, என்ன வெள்ளிய வஸ்திரத்தை தரித்து குதிரை மேலே ஏறி யாருக்கு பின்னாடி போறாங்களாம், இயேசுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, போறாங்க. அவரும் ஒரு வெள்ளை குதிரையில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கிறார். இப்போ இந்த மெல்லிய வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, இப்போதான் வாஸ்தவம், ஞாபகம் இருக்கா, யாருக்கு கொடுக்கப்பட்டது, மணவாட்டி, அவருடைய மனைவி ஆகிய மணவாட்டிக்கு என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஒருத்தர் அவங்க இல்லை, பல பேர் ஆண்டவருடைய ஜனங்கள், தேவ ஜனங்கள். அவங்க இந்த பூமியிலே அவருக்காக வாழ்ந்து மரித்தவர்கள், அவருக்காக கொலை செய்யப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவர் யுத்தம் பண்ண போகும்போது அவரோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க போகிறாங்க. இப்போ இந்த மெல்லிய வஸ்திரத்தை பற்றி எங்கே பார்த்தோம், 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமுமான
மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவிக்கு எது என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அதே இத இங்க என்ன படிக்கிறோம்? 14 படிக்கிறோம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியான ஒரு யுத்தத்துக்கு போறாரு. அவருக்கு பின்னாடி யார் போறா? அந்த காலத்துல திருச்சபை. இப்போ இந்த காலத்துல நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? அங்க போயிட்டோன்னா அவரு கூட என்ன பண்ணுவோம்? குதிரையில் என்ன பண்ணுவோம்? பின்னாடி போவோம். சரி, என்ன நடக்குது பாருங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. ஏற்கனவே வாஸ்தவமா அவருடைய வாயிலிருந்து என்ன பண்ணுது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்ன பண்ணுது? வந்தது. அந்த பட்டயத்தினால அவர் என்ன பண்றாராம்? யுத்தம் பண்றாரு. அப்புறம் இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ஏற்கனவே மதுவுள்ள அந்த கோபம் உள்ள ஆலையை மிதிக்கும் போது அங்கிருந்து என்ன வந்துச்சு? ரத்தம் வந்துச்சு. அதை மிதிக்கிறவர் யாரு? இவர்தான். இவர்தான் நியாய தீர்ப்பை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அப்புறம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பாருங்க, மறுபடியும் இன்னொரு நாமம். அவருக்கு என்ன பேரு? முதல் கர்த்தருடைய வார்த்தை, இப்போ என்னது? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று அவருடைய வஸ்திரத்தின் மேல் தொடையின் மேலும் என்ன பண்ணப்பட்டிருந்ததான்? அவருடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. ஸோ யுத்தத்திற்கு இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? ரெடி ஆயிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 17-18 இதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். 17-18 வாசிங்க. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பாருங்க. எல்லா பறவைகள், வானத்துல பறக்கிற எல்லா பறவைகளையும் பார்க்கறானாம். பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவரின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். இப்போ யாருக்கு விருந்து? யாருக்கு விருந்து? வானத்துல பறக்கிற எல்லா பறவைகளுக்கும் விருந்து. என்ன விருந்து? கறி விருந்து. இதெல்லாம் ஒரு நிஜமா நடக்கிறது. சில நேரங்களில் யுத்தத்தில் அந்த மாதிரி நடக்கும். யுத்தத்தில் செத்து போனவங்கள சடலத்தெல்லாம் எது வந்து சாப்பிடும்? பறவைகள் வந்து சாப்பிடும். அப்போ அதே விதமான ஒரு சீனை நமக்கு என்ன பண்றாங்க? யோவான் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்க போது, அந்த யுத்தத்துல பல பேர் என்ன பண்ண போறாங்க? சாக போறாங்க. அவங்க செத்த உடனே அவங்களுடைய சடலத்தை யார் சாப்பிட போறா? வானத்தில் இருக்கிற எல்லா பறவைகளும் வந்து என்ன பண்ண போகுது? சாப்பிட போகுது. அப்போ இந்த சாவு, இந்த மரணம் இந்த பறவைகளுக்கு விருந்தாக என்ன பண்ணப்படுகிறது? படைக்கப்படுகிறது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டது யாருக்கு விருந்து போல இருந்தது? ரோமாபுரிக்கும் ராஜாக்களுக்கும் அங்க இருந்த ஜனங்களுக்கும் அது எப்படி இருந்தது? விருந்து போல கொண்டாடினார்கள். இன்றைக்கு அவர்கள் அழிக்கப்படும் போது, அந்த ராஜாக்கள் அழிக்கப்படும் போது அது யாருக்கு விருந்தாக மாறப்போகிறது? பறவைகளுக்கு என்னவாக போகிறது? விருந்தாக மாறப்போகிறது. ஸோ முதல்ல சேனை கிளம்பி போயிடுச்சு. ரெண்டாவது என்ன, யாருக்கு ரிக்வெஸ்ட் போயிடுச்சு? பறவைகளுக்கு. நீங்கள்லாம் ரெடியா இருங்க, உங்களுக்கு என்னது? விருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது? ஆயத்தமாக போகுது. அடுத்தது பாருங்க 19-20 21 வரைக்கும். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். யாரு? மிருகம். மிருகத்து கூட இருக்கக்கூடிய மற்ற
ராஜாக்கள். மிருகம் என்று சொன்னால் ரோமாபுரி ஆளுகை செய்கிற ராஜா, அந்த ரோம சாம்ராஜ்யம். இவங்களும் அவங்களோடு கூட இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்களும் யாரோடு யுத்தம் பண்ண வராங்க? இயேசுவோடு யுத்தம் பண்ண வராங்க. இப்போ இயேசுவோடு யுத்தம் பண்ண வந்தா எவ்வளவு நேரம் நடக்கும் அந்த யுத்தம்? ஒரு இமை பொழுதுன்றாரு. கரெக்டா? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. என்னங்க இப்பதான் கூடி வந்தாங்க, உடனே என்ன ஆயிடுச்சான் பாருங்க. நீங்க அந்த முன்னாடி வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருந்தவரோடு அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. இப்பதான் வந்தாங்க, உடனே என்ன ஆயிடுச்சு? யுத்தம் முடிஞ்சிருச்சு. இயேசு வந்தா யுத்தம் என்ன ஆயிடும்? அப்படி கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள என்ன ஆயிடும்? யுத்தம் முடியும். எவ்வளோ பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சு? யுத்தம் முடிந்து விட்டது. மிருகம் பிடிக்கப்பட்டது. ஏன்னா யுத்தத்துல பொதுவா என்ன பண்ணுவாங்க? அந்த ஊரு ராஜா, அந்த ராஜாவுடைய குடும்பம், அந்த ராஜாவுக்கு சொந்தக்காரரு, முக்கியமான போர் வீரர்கள், அதிபதிகள், இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிருவாங்க. ஏன் பிடிப்பாங்கன்னா, அவங்கள உயிரோடு விட்டா அவன் மறுபடியும் என்ன ஆயிடுவான்? வளர்ந்து வந்து நமக்கே என்ன ஆயிடுவான்? எதிராக வந்துடுவான். அதனால அவனையும் அவன் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது அவனோடு கூட இருக்கக்கூடிய முக்கியமான பலசாலிகளும் என்ன பண்ணக்கூடாது? உயிரோடு இருக்கக்கூடாது. அவனை நம்ம கூட்டு போய் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவனை என்ன பண்ணணும்? ஸோ அவனை வந்து மறைவாலாம் விட்டுட்டு போயிட்டா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி கூட்டு போய் கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அவனை தீர்த்து கட்டுவாங்க. அதே மாதிரி யுத்தத்துக்கு அப்படி தான் வந்தாங்க. அப்படி வந்த கையோட என்ன ஆயிடுச்சு? யுத்தம் முடிந்தது. அந்த மிருகம் என்ன பண்ணப்பட்டதான்? பிடிக்கப்பட்டது. அப்புறம் மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் பாருங்க. மிருகத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததான்? அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை பார்த்து என்ன பண்ணாங்களாம்? மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டார்கள். மிருகத்தின் சொரூபத்தை என்ன பண்ணினார்கள்? வணங்கினார்கள். மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட இதை மக்களிடத்துல செய்த யாரு? கள்ள தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான். அப்போ கள்ள தீர்க்கதரிசி எப்படி மிருகத்துக்கிட்ட ஜனங்களை வழி நடத்தினான்? அற்புத அடையாளங்களை செய்து என்ன பண்ணினான்? வழி நடத்தினான். நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். அந்த அடையாளம், முத்திரைனா என்ன? எதுக்கு அடையாளம்? மனித போதனை. மனித போதனையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் முத்திரையை பெற்றவர்கள். மனித போதனை ஒன்று இருக்கிறது, வேத போதனை ஒன்று இருக்கிறது. நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வேத போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் வேதம் என்கிற பெயரிலே வேத வசனங்கள் சிலதை சொல்லி மனித போதனைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனித போதனைகளுக்கு பின்பதாக போறவங்க அந்த மிருகத்தின் இதை முத்திரை என்ன பண்ணாங்க? தரித்து கொண்டவர்கள். அப்படி அந்த மக்களை திசை திருப்புறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். இப்போ முதல்ல என்ன சொல்றாரு? ரோமாபுரியில அந்த மிருகத்தோடு கூட யார் பிடிக்கப்பட்டது? கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணப்பட்டான்? பிடிக்கப்பட்டான். பிடிக்கப்பட்டு என்ன நடக்குது? இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். எப்படி? செத்துட்டா என்ன ஆகும்? ஒன்னும் தெரியாது. உயிரோடு தள்ளப்பட்டதான் என்ன தெரியும்? வேதனை தெரியும். சோ முதல்ல யார் தள்ளப்படுறது? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? உயிரோடு என்ன பண்ணப்படுகிறார்கள்? தள்ளப்படுகிறார்கள். இப்போ முதல்ல 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல இதை தான் பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்துல பிசாசை பத்தி பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்துல மிருகத்தை பத்தியும் கள்ள தீர்க்கதரிசியை பத்தி என்ன பண்ணோம்? பார்த்தோம். இப்போ முதல்ல யார் தள்ளப்படுறா? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணப்படுறாங்க? அக்கினி கடல்ல என்ன பண்ணப்படுகிறார்கள்? தள்ளப்படுகிறார்கள். இப்போ நீங்க முதல் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் நூற்றாண்டுல இருந்தவங்களுக்கு என்ன வந்துச்சு? நியாய தீர்ப்பு உண்டாக்கப்பட்டது. அவங்க மரித்து எங்க போனாங்க? அக்கினி கடலுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி மனிதர்களுக்கு கள்ள போதனை செய்து மனிதர்களை தவறான பாதையில நடத்துகிற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன வரப்போகுது?
நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அவர்கள் எல்லாரும் எங்க தள்ளப்பட போகிறார்கள்? அக்கினி கடலில் என்ன பண்ண போகிறார்கள்? தள்ளப்பட போகிறார்கள். இந்த மிருகம் என்ற அதிகாரத்திலிருந்து மக்களை விக்கிரக ஆராதனையில வழிநடத்தி தீமையிலே அந்த மக்களை வழிநடத்துகிற பெரிய பெரிய அந்த அதிகாரங்களிலே இருக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணப்படுவார்கள்? அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுவார்கள்? தள்ளப்படுவார்கள். அப்புறம் பாருங்க, மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். மற்றவங்க எல்லாம் எப்படி கொல்லப்பட்டாங்களாம்? அவருடைய வாயிலிருந்து வர பட்டயத்தினால என்ன பண்ணப்பட்டாங்களாம்? கொல்லப்பட்டாங்க. எப்படி கொண்டு இருப்போம்னு நினைக்கிறீங்க? அந்த பட்டயம் போய் ஒருத்தரையா விட்டு இருக்குமா? அப்படி அந்த பட்டயம் வந்துட்டு போனாலே எல்லாரும் என்னது? காலி. ஸோ மற்ற எல்லாரும் என்ன பண்ணப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன நியாய தீர்ப்பு வந்திருக்குன்னா, சரீர பிரகாரமான நியாய தீர்ப்பு உண்டாயிருக்குது. சரீர பிரகாரமா அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய சரீரத்தை, இப்போ மாம்சத்தை எது சாப்பிட போகுது? வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து விருந்து மாதிரி என்ன பண்ண போகுது? சாப்பிட போகுது. மற்ற முக்கியமான 2 பேர் எங்க போயிட்டாங்க? ஏற்கனவே அக்கினி கடல்ல 2 பேர் போயிட்டாங்க. மீதி பேர் ஜஸ்ட் சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகிறது. சரி, 20வது அதிகாரத்துக்கு வருவோம். 20வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். சரி, இப்போ இங்க என்ன நடக்குது? முதல்ல மிருகம் கள்ள தீர்க்கதரிசி எங்க போடப்பட்டாங்க? அக்கினி கடலிலே, கந்தகம் கடலிலே என்ன பண்ணப்பட்டாங்க? தள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப யார் பிடிக்கப்பட்டது? சாத்தான் என்ன பண்ணப்பட்டான்? பிடிக்கப்பட்டான். சாத்தானுக்கு என்னென்னலாம் பட்ட பேரு? பிசாசு, சாத்தான், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்ன பண்ணப்பட்டது? பிடிக்கப்பட்டது. இவனை யார் வந்து பிடிச்சது? இயேசு வந்தாரா? இதுக்கெல்லாம் யார் வர வேணாம்? இயேசுலாம் வர வேணாம். யார் வந்தா போதும்? ஒரு தூதன் வந்தா போதும். தூதன் வரான், ஒரு சங்கிலி எடுத்துட்டு வரான். அவனை என்ன பண்றான்? கட்டுறான். கட்டி எங்க போட்டுறான்? பாதாளத்தை போட்டு அதை என்ன பண்றான்? அடைச்சி அதன் மேல என்ன போட்டுறான்? முத்திரை போட்டுறான். இப்போ இதை வந்து 1000 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே எண்ணிக்கை நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த நம்பர்னாலே அதை எப்படி எடுத்துக்கூடாது? எழுத்துப்பூர்வமாக எடுத்துக்கூடாது. 7னா என்ன அர்த்தம்? பூரணம். 3னா என்ன? பூரணத்தில் குறைவுபட்ட. 3னா அது தெய்வீக தன்மை வாய்ந்த. அப்புறம் 6னா மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 10 அப்படின்னா எண்ணிக்கையற்ற. அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 1000 வருஷம் அளவும் அவன் எங்க தள்ளப்பட்டானா? பாதாளத்தில் தள்ளப்பட்டு அவன் என்ன பண்ணப்பட்டான்? பூட்டப்பட்டு அதன் மேல என்ன பண்ணப்பட்டது? முத்திரை போடப்பட்டது. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கொஞ்ச காலம் வரைக்கும் பிசாசுனால எந்த பிரச்சனையும் என்ன பண்ண போறதில்ல, வரப்போறதில்ல. இப்போ பிசாசுனால என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன பண்ணானா அவன்? அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. அப்போ இவ்வளவு நாள் இருந்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மோசம் போக்கிக்கிட்டு இருந்தான். யாரை வச்சு மோசம் போக்கணும்? இப்போ முன்னாடி இருந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னி கடல் தள்ளப்பட்டாங்களே, அந்த 2 பேரை வச்சு தான் ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருந்தான்? மோசம் போக்கிட்டு இருந்தான். இப்போ அவங்க 2 பேரை கந்தக கடலை போட்டாச்சு. இப்போ இவனை பிடிச்சி எங்க போட்டிருக்குது? பாதாளத்தில் போட்டிருக்குது. ஏன்னா இவன் என்ன பண்ணக்கூடாது? ஜனங்களை மோசம் போகக்கூடாது. ஆனால் அந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணப்படுவான்? விடுதலை ஆக்கப்படுவான். அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த 1000 வருஷம் என்பது எண்ணிக்கையற்ற ஒரு குறிப்பிட்ட நிலையிலே என்ன பண்ணக்கூடியது? முடிவடையக்கூடியது. அதற்கு பின்பு அவன் என்ன பண்ணப்பட வேண்டும்?
விடுதலை ஆக்கப்படும். விடுதலை ஆக்கப்பட்டா என்ன பண்ணுவான்? திரும்பி என்ன பண்ணுவான்? ஜனங்களை என்ன பண்ணுவான்? மோசம் போக்குவான். ஸோ இதை எப்படி, எந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பிசாசு பாதாளத்தில் அடைக்கப்பட்ட காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலங்களில் கிறிஸ்தவங்களுக்கு என்ன கிடையாது? உபத்திரவம் கிடையாது. அவன் விடுவிக்கப்பட்டான் அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு என்ன அர்த்தம்? உபத்திரவம் அர்த்தம். இப்போ பூட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கானா என்ன இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் இல்லை. அவன் விடுதலையாக்கப்பட்டானா அவன் கிறிஸ்தவங்களுக்கு என்ன கொடுக்குறான்? உபத்திரவத்தை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? யார் மூலமா? அந்த மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் தூண்டி அவர்கள் மூலமாக என்ன நடக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு என்ன வருகிறது? உபத்திரவம் வருகிறது. சரி, இப்போ இந்த விஷயத்தை இப்படிதான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணப்படுவான்னா, 7ஆம் வசனத்தில் அவன் என்ன பண்ணப்படுவான்? மறுபடியும் விடுதலை ஆக்கப்படுவான். ஓகேவா? அந்த 7ஆம் வசனத்தில் விடுதலை ஆக்கப்படுவதற்கு முன்பு என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும், இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதை சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். இப்போ இங்க யாரை பார்க்கிறாரு? ஜட்ஜ்மெண்ட் சீட்ல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது? நியாய தீர்க்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அங்க ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம் யாரு? இயேசுவுக்காக வசனத்தின் நிமித்தம் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள். சிறை சேதம்னா என்னது? கழுத்தை துண்டா வெட்டிடுவாங்க, அதுக்கு பேர் தான் என்னது? சிறை சேதம். இல்லைன்னா சிறையில் அவங்களை என்ன பண்ணுவாங்க? கொன்னுடுவாங்க. அப்போ சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நின்று கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வேற யாரும் நிற்கிறா? அந்த மிருகத்தையோ அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள், விக்கிரக ஆராதனை செய்யாதவர்கள் எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதனுடைய முத்திரையை தங்களுடைய நெற்றிகளிலும் தங்களுடைய கைகளிலும் பெறாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித போதனையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள், தேவ போதனையை கேட்டு அதன்படி நடந்தவர்கள். இவங்கெல்லாம் எங்க நிற்கிறாங்க? அங்க நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்க போகுது? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்போ இங்க என்ன நடக்குது? இது யாரு? தேவ ஜனங்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக மரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசித்து இந்த உலகத்தில் இருந்தவர்கள். இவங்கெல்லாம் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணுவாங்களாம்? 1000 வருடம் அரசாளுவார்கள். இந்த இடத்துல 1000 வருடம் முடிந்த பின்பு அப்படின்லாம் எதுவுமே என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. அப்போ இந்த 1000 நம்ம எப்படி எடுத்துக்கணும்? எண்ணிக்கைக்கு அடங்காத நித்தியமா என்ன பண்ண போறாங்க? இவங்க கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ண போறாங்க? இருக்க போறாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. எந்த மரணமடைந்த மற்றவர்கள்? யுத்தம் நடந்தது இல்லையா? யுத்தம் நடக்கும்போது என்ன நடக்குது? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணப்பட்டார்கள்? பிடிக்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய வாயிலிருந்து வந்த பட்டயத்தினாலே மற்றவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணவில்லையா? இன்னும் என்ன பண்ணவில்லை? உயிரடையவில்லை. அவங்களுக்கு இப்ப என்ன நடந்திருக்குன்னா, சரீர பிரகாரமான நியாய தீர்ப்பு நடந்திருக்கிறது. அவர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் என்ன உண்டாகும்? நியாய தீர்ப்பு உண்டாகும். அவங்க இன்னும் என்ன பண்ணவில்லை? உயிர் அடையவில்லை. அப்புறம் இதுவே
முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் யாரோடு கூட இருப்போம்? கிறிஸ்துவோடு கூட இருப்போம். அப்பவே நமக்கு என்ன உண்டாயிடுச்சு? உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. அந்த உயிர்த்தெழுதல பங்கடைகிறவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்புறம் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்புறம் இவர்கள் தேவனுக்கும். இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இரண்டாம் மரணம் என்பது அக்கினி கந்தகம் எரியில கடலில் என்ன பண்ணப்படுவது? தள்ளப்படுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பேர் இந்த ஒரு கூட்டம் கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுகிறார்களே, இவர்கள் எங்க தள்ளப்பட மாட்டார்கள்? அக்கினி கடலில் தள்ளப்பட மாட்டார்கள். இவர்கள் மேல இரண்டாம் மரணத்துக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இந்த பூமியில முதல் மரணம் வந்து விட்டது. முதல் மரணம் வந்த உடனே முதலாம் உயிர்த்தெழுதல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பங்கடைந்து இப்போ யார் கூட இருக்கிறாங்க? கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரா? கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி நிற்பாங்களாம்? ஆசாரியராக இருந்து அவரோடு கூட என்ன பண்ணுவாங்களாம்? அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. இவங்களை பற்றி எங்கே போட்டிருக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. காலையில் கூட நான் அதை வாசித்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இது யாரை பத்தி சொல்லுது? இதுவும் தேவ ஜனங்கள், திருச்சபை, கிறிஸ்தவர்கள், உண்மையான தேவ ஜனங்கள், உண்மையா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், உண்மையா இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பதாக எப்படி நிற்பாங்களாம்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நிற்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனக்கூட்டம் 1000 வருஷம் அவரோடு கூட இருக்கிறவங்க யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? திருச்சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த 1ஆம் நூற்றாண்டில் இந்த திருச்சபையும் அவங்க தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் யார் வரா? அவங்களோடு கூட சேர்ந்து நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? அவங்களோடு கூட சேர்ந்து வரோம். ஹல்லேலூயா. அப்போது இந்த திருச்சபை கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் என்ன பண்ண போகுது? அரசாள். 1000 வருஷம்னா இதுக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது. அப்போ 1001ஆம் வருஷம் அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. 1000 வருஷம்னாலே என்ன இல்லை? இன்டெஃபினைட் அப்படின்னு தான் அர்த்தம். அதனுடைய நம்பருக்கு அர்த்தம் இருக்குது. அந்த நம்பர் அப்படி என்ன பண்ண முடியாது? எடுத்துக்க முடியாது. ஒரு இடத்துல போட்டிருக்கோம், ஒரு சபையில் உங்களை சிறையிலே 10 நாள் போட்டு என்ன பண்ணுவார்கள்? உபத்திரவப்படுத்தும். 10 நாள்னா கரெக்டாக 10 நாள் கிடையாது. அதுவும் என்ன அர்த்தம்? இன்டெஃபினைட். எவ்வளோ நாள் வரைக்கும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த 1000 வருஷம் இங்கே பிசாசை பற்றி சொல்லும்போது 1000 வருஷம் முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணப்படுவான்? ரிலீஸ் பண்ணப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இன்டெஃபினைட்ல ஒரு முடிவு வரும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணப்படுவான்? விடுதலையாக்கப்படுவான். இந்த இடத்துல 1000 வருஷம் முடிஞ்ச உடனே எல்லாம் எதுவும் என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷம் அரசாளுவர்கள் என்ன அர்த்தம்? அவரோடு கூட யுகா யுகமாய், காலா காலமாய், நித்தியமாய் இயேசுவோடு கூட என்ன பண்ணுவோம்? அரசாளுவோம். ஹல்லேலூயா. அப்புறம் அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து, இப்ப ஏற்கனவே சாத்தானை பத்தி என்ன பண்ணி இருக்குது? சொல்லி இருக்குது. இப்ப மறுபடியும் சாத்தானை பத்தி என்ன பண்ணுது? சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னதையே மறுபடியும் என்ன பண்றாரு? யோவான் சொல்றாரு. இந்த 1000 வருஷம் போது கிறிஸ்துவோடு கூட இருக்கிற 1000 வருஷம் இல்ல, சாத்தானுக்கு சொல்லப்பட்ட 1000 வருஷம். ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? சாத்தானு 1000 வருஷம் முடியணும், முடிஞ்சவன் என்ன ஆகணும்? விடுதலையாக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் 1000 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு. சரி, வாசிப்போம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும். ஏற்கனவே வேலை என்னதான்? ஜனங்களை என்ன பண்ணணும்? மோசம் போக்கணும். இப்போ இவன் போய் மறுபடியும் ஜனங்களை என்ன பண்றான்? மோசம் போக்கி
அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தில், பாருங்க, பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தில் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். பாளையத்தையும் பிரியமான நகரத்தை என்ன பண்றாங்களாம்? வளைத்து கொண்டார்கள். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்களுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை என்ன பண்றாங்க? கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க. அப்போ அவன் கட்டப்படும் போது பரிசுத்தவான்களுக்கு என்ன கிடையாது? உபத்திரவம் கிடையாது. அவன் கட்டவிழ்க்கப்பட்டால் பரிசுத்தவான்களுக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். இப்போ அதே மாதிரி தான் என்ன நடக்குது? இவன் மறுபடியும் என்ன பண்றான்? வர்றான். இது ஒரு டைம் நடக்கிறதுல வரலாறுல பல முறை என்ன பண்ணி கொண்டு இருக்குது? நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடைசியில ஒரு முறை இப்போ நடக்க போறது நடக்கும். கடைசியில என்ன நடக்க போகுது? இப்போ அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. சோ அந்த ஜன கூட்டத்தை எல்லாம் என்ன பட்சித்து போட்டதா? வானத்துல இந்த அக்கினி இறங்கி எல்லாரும் என்ன பண்ணுறது? பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். யார் தள்ளப்பட்டான்? பிசாசு. இதை எப்படி வாசிக்கணும்னா, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலே தள்ளப்பட்டான். யார் தள்ளப்பட்டது? பிசாசு. அங்க ஏற்கனவே யார் இருக்கிறா? மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. அவங்க 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்ப கூட யார் போயிட்டா? மூணாவதா பிசாசு தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இப்ப இவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம், அழிவுலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எப்படி பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுடனே கூட ராஜாக்களாக, ஆசாரியர்களாக சதா காலங்களிலும் இருப்பார்களோ, அதுபோல பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம், இந்த 3 பேரும் என்ன பண்ணப்படுறாங்க? அக்கினி கடல்ல தள்ளப்பட்டு சதா காலம் என்ன பண்ணப்படுகிறார்கள்? வாதிக்கப்படுகிறார்கள். முடிச்சா? புரிஞ்சா? இப்போ பூமியில கொல்லப்பட்டாங்களே, இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த பட்டயத்தினால கொல்லப்பட்டவர்கள், வானத்திலிருந்து வந்த அக்கினினாலே கொல்லப்பட்டவர்கள், இவர்களுக்கு என்ன நடக்க போகுது? வாசிப்போமா? 11 15 வரைக்கும். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரிய, பாருங்க, மரித்தோர் ஆகிய. இப்ப இதுதான் யாரு? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த பட்டயத்தினாலே மரித்தவர்கள், அப்புறம் வானத்திலிருந்து வந்த அக்கினியினாலே மரித்தவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்டான். இப்ப ஏற்கனவே அக்கினி கடல்ல யார் இருக்கிறா? மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, சாத்தான். இப்போ அவங்க கூட யார் போறா? ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள்லாம் என்ன பண்றாங்க? அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறார்கள். இவங்க ஏற்கனவே பூமியில மரிச்சிட்டாங்க. அது சரீர பிரகாரமான மரணம். இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணத்துல இவங்க என்ன பண்றாங்க? பங்கடைறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை நித்தியமாக எங்க இருக்கணும்? அக்கினி கடலிலே இவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்?
வாதிக்கப்படுவார்கள். ஆனால் திருச்சபை நித்தியமாக யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை விசுவாசித்தால் நம்முடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கோம்? ஜீவ புஸ்தகத்தில். நாம் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் என்ன பண்ணப்படுவோம்? சேர்க்கப்படுவோம். அல்லது பிசாசனுடைய வஞ்சனைக்கும், மிருகத்தினுடைய வஞ்சனைக்கும், கள்ள போதகருடைய வஞ்சனைக்கும் நாம் செவி கொடுத்து நாம் ஆண்டவரை விட்டு நம்ம இஷ்டப்படி போவோமானால் நாம் நித்திய அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுவோம்? தள்ளப்படுவோம். கேட்கறதுக்கு ஜாலியா இருக்குதா? பயமா இருக்குதா? நீங்க உண்மையா கிறிஸ்துவ பின்பற்றினீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க உண்மையா கிறிஸ்துவ பின்பற்றுறீங்களா, இல்லை ஏதோ ஏனோ தானோ என்று, அல்லது நிறைய தெய்வம் இருக்கிறாங்க, இவரையும் ஒருத்தர் என்ன பண்ணுவோம்? கூட வச்சுக்குவோம். ஏன்னா இவரை நம்மக்கிட்ட என்ன பண்ணிடுவார்? கோச்சிக்கிட்டு ஏதாவது ஏடாகுடம் பண்ணிட போகிறாரு. அதனால் மற்ற கடவுளை பிரியப்படுத்துகிற மாதிரி இவரையும் என்ன பண்ணுவோம்? பிரியப்படுத்துவோம் நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. இவர் மட்டும்தான் தெய்வம். இவருக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் வாழும்போது நாம் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் என்ன பண்ணப்படுவோம்? சேர்க்கப்படுவோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பரலோகத்தில் சந்தோஷம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்ன ஆகுது? வருகிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு என்ன பண்ணப்படுகிறவர்கள்? அழைக்கப்படுகிறவர்கள். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுகிற. எல்லாமே என்ன தான்? ஒரே விஷயம்தான். அதில் இது அது வேற இது வேறெல்லாம் கிடையாது. என்ன விஷயம்? நம்ம அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? இருக்க போகிறோம். மற்றவங்க மிருகம், கள்ள தீர்க்கதரிசி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். பிசாசு அக்கினி கடலில் தள்ளப்படுவான். அவனை நம்பி அவனுக்கு பின் சென்ற எல்லா மனிதர்களும் எங்கே தள்ளப்படுவார்கள்? அக்கினி கடலில் தள்ளப்படுவார். இது அவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. ஆகவே இதை கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? செய்ய போகிறார். நாம் திருச்சபைக்கு நம்ம என்ன பண்ணுறாரு? இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்தி நம்மை எச்சரிக்கிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் வருஷத்தில் அது என்ன ஆக போகுது? முடிஞ்சிட போகுது. இப்போ நமக்கு படுகிற கஷ்டங்கள்லாம் லேசான உபத்திரவம். ஆனால் நாம் நித்தியத்தில் போய் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை அது ரொம்ப பெரியது. ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழும்போது நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக எடுக்காமல் ரொம்ப லேசானதைகளாக என்ன பண்ணணும்? எடுத்துக்கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவை என்ன பண்ண வேண்டும்? பின்பற்றி நாம் வாழணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.